ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இனிமேல் பன்னீர் நம்ம கடையில் வாங்கவே வேணாம், வீட்டிலே ஈஸியாக செய்யலாம். அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா காய்ச்சிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸை ஒரு 4 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் விட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டு திரும்ப 2 ஸ்பூன் விட்டு அதுக்கப்புறம் நல்லா கலந்து விடணும். நம்ம லெமன் ஆட் பண்ணி ஒரு செகண்ட்லேயே பால் இந்த மாதிரி ஆகிடும். தண்ணி மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி பால் கட்டி மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் 1 லிட்டர் பாலுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதுக்கு அடியில் ஒரு ஃபில்ட்ரு ஆகிற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு காட்டன் துணி போட்டுக்கலாம். ஒரு சுத்தமான காட்டன் துணி எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். அந்த தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் நல்லா தண்ணி விட்டு அந்த எலுமிச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதை ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடலாம். நல்லா ஹெவியாக அழுத்தி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் இந்த ஷேப் ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணுறேன். இதை ஃபில்ட்ரு இதில் வச்சு இதுக்கு மேலே ஒரு ஹெவியான வெயிட் வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. நம்ம இதில் பன்னீர் எடுக்க போகிறதுனால ஒரு 2 ஹவர்ஸ் விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாயிரும். பன்னீர் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதை இப்போது ரசகுல்லா அந்த மாதிரி ஏதாவது செய்ய போகிறீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபில்ட்ரு பண்ண உடனே அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது சாஃப்டாக சூப்பராக வரும். இது நம்ம பன்னீர் எடுக்க போகிறதுனால ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுறலாம். பாருங்கள் 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வீட்டிலையே பன்னீர் எவ்வளோ சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் இதுக்கு ரொம்ப டைமும் எடுக்காது, ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம். பாருங்கள் நம்மளோட பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹோம்மேட் ரெசிபி வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.